தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். சர்க்கரை பொங்கலுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மண்தாச்சியில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. அதோட 1 கப் பச்சரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ தண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி வச்சு காய வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா குழஞ்சி நல்லா வேகட்டும். தண்ணி கூட இருந்தது அப்படின்னா கரண்டியெல்லாம் மூந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, கொஞ்சமாக எடுத்துடலாம். போதும், நல்லா வேகட்டும். ஓரளவு வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வேகட்டும். இதோட நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துருந்தேன் இல்லையா, அதே கப்பால் 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் இன்னும் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா வெல்லம் கரையட்டும். ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 6 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். இதோட நான் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்தாச்சு. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமாகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நான் மொத்தமாக ஒரு 50 ml நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட நான் சுக்கும் ஏலக்காவும் தட்டி வச்சிருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் இதோட சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தித்திப்பான சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன செய்முறையிலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும். பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.